எத்தனை பேர் இதை ரியலைஸ் பண்ணியிருக்கீங்க இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு இவ்வளோ ஏஜுக்கு அப்புறமா நான் அதை வந்து எப்பவுமே ரிலீஸ் பண்ணுவேன். என்ன அப்படின்னா, நமக்கு இந்த சிக்காகிற டைம், உடம்பு ஏதாவது சரியில்லாத டைமில் நமக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்காது. எது சாப்பிட்டாலும் கசப்பாக தோணும். நான் 2-3 டேஸாக ரொம்ப ஃபீவரிஷ் கோல்டாக இருக்குது. எனக்கு நான் எதுவுமே சாப்பிடல. ஒரு ஈவன் வாட்டர் குடிச்சா கூட எனக்கு கசப்பாக இருக்கா. நான் எது செஞ்சு சாப்பிட்றதா இருந்தாலும் எனக்கு அது பிடிக்கவே மாட்டேங்குது. ஆனால் அம்மா டைம் எடுத்து எனக்கு ஒரு விஷயம் சமைச்சு கொடுக்கும் போது அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நான் சொல்லிட்டே இருந்தேன், இவ்வளோ நாள் டேஸ்ட் தெரியல, இப்போ இது சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு. அப்படியே என்னையே மறந்து நான் சாப்பிட்றேன். அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்குது. ஒரு பருப்பு கறியிலேருந்து அவங்க மோர் மிளகா வச்சு கொடுக்குறதா இருக்கட்டும், ஒரு தோசை வச்சு கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த சிக்கன் எடுத்தது, சிக்கன் வந்து ஒரு சூப்பும் இல்லாமல் கிரேவி கன்சிஸ்டன்சி இல்லாமல் பண்ணி கொடுக்குறது, அப்படியே அதை சாப்பாடு ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது வாய்க்கு சாப்பிடும்போது. அப்புறம் தனியாக சூப்பெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க, சிக்கன் சூப்பு, அதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது அப்போ தான் டேஸ்ட்டே எனக்கு தெரிய வருது. நிறைய டைம் சொல்லியிருக்கவங்களோட நல்லா சமைக்கிறேன். ஆனால் உண்மையாகவே அம்மா சமையல் தான். ஏன்னா ஒரு உடம்பு சரியில்லாத டைமில் அவங்க சமையல் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது.